பிரைஸ் லார்ட். பயங்கரமான மழையினாலும் ஃப்ளட்டினாலும் ஒரு ஊர் முழுவதும் தண்ணீர்னால் பாதிக்கப்பட்டது. இந்த ஊரில் உள்ள சில ஜனங்கள் சேர்ந்து இந்த தண்ணீர்ல ஒழுகி வருகிற பொருட்களை அவங்க எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. இவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு மூட்டை ஒழுகி வருகிறது போல இவர்களுடைய கவனத்தில் பட்டது. இவங்க இதுல இருந்து திடீர்னு இவங்க பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நபர் திடீர்னு இந்த தண்ணீரில் குதித்து அந்த மூட்டை எடுத்துக்கொண்டு வருவதற்காக அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. இவர் போய் அந்த மூட்டையை பிடிச்சு கரைக்கு இழுத்துட்டு வருவதற்காக முயற்சித்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் அவர் முயற்சித்துட்டு அவரால் அதை இழுத்துக்கிட்டு வர முடியல. ரொம்ப நேரத்துக்கு பிறகு அங்க கூட இருந்த ஜனங்க சொன்னாங்க, அதை விட்டுட்டு நீ வந்துடு, அது உன்னோட உயிரை சேதப்படுத்துவதற்கு காரணமாயிடும், ஒழுக்கு பயங்கரமா இருக்குது, சீக்கிரமா வந்துடு அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ இந்த மனிதன் சொன்னாரா, நான் அதை விட்டுட்டேன், ஆனா அதை என்ன விடல. என்னை கேட்டு கொண்டிருந்தவர்களே, இது நிஜமாக ஒரு மூட்டை அல்ல, காட்டுல இருந்து அந்த தண்ணினோட ஒழுக்கில் பட்டு வந்து கொண்டிருந்த ஒரு கரடியா இருந்தது. இந்த கரடி தன்னோட உயிர் தப்பிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த மனிதன் அந்த தண்ணிக்குள்ள குதித்தது. இந்த மனிதனை பிடித்து இந்த கரடி அவரை விடாமல் அந்த ஒழுக்கில் பட்டு இந்த மனிதனும் இந்த கரடியும் ஒரு போல தங்களுடைய வாழ்க்கை இழந்து கொண்டாங்க. அநேக நேரங்களில் பல மனுஷர்களும் இப்படித்தான் செய்யறாங்க. எதுவுமே யோசிக்காம பல காரியங்களும் கியூரியாசிட்டி நம்ம தான் எடுத்து குதித்து தங்களுடைய வாழ்க்கை இழந்து போகிறத நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாம் பல முறை யோசிக்காம ஒரு தீர்மானத்திற்காக நம் பிரயாசப்படும் போது அதனுடைய முடிவு ஒருவேளை மரணமா இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை இழந்து போகிறதா இருக்கலாம். அதனால நிதானமா யோசித்து முடிவெடுக்கிற கிருபை கர்த்தரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்வோம். Have a nice day. God bless you.